நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் தோற்றுன்னு நினைக்க வேணாம். நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு அடியும் சரியான அடியாக இருந்தால் அந்த போகிற பாதையே யார் சொல்லினாலும் அது வெற்றி தான். ஓகேவா? ஒருத்தவங்க மேலே இருக்க ஒரு 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 இதில் வன்மமோ இல்லை என்ன வேணால் இருக்கலாம், அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சு நீ பண்ண தப்புன்பாங்க. நீங்கள் நல்லா யோசிங்க. நீங்கள் இருக்க சுச்சுவேஷன் நீங்கள் பண்ணுறதுக்கு நேர்மையாக அறத்துக்கு அறமாக இருந்ததுன்னா நீங்கள் பண்ணுறது எல்லாமே கரெக்டு. யார் பேச்சு கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஓகேவா? பெரியவர் மதிக்கணும்னு நான் சொல்லுவேன், அதுக்குன்னு எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போடணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ எல்லாருக்கும் அதான் நான் சொல்ல விரும்புகிறது. ஸோ வேறு லெவல் இருக்குது. ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு ஒரு ஃபேமஸ் ஸ்பாட் இருக்குது தெரியுங்களா? அதில் போடுங்க. ஓட முடியலன்னா நடங்க, நடக்க முடியலன்னா செயலை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. செயலை சொல்லிக் கொடுங்கன்னா எண்ணத்துலனாவது சரியாக இருங்க. ஸோ நம்மளை தாட் சரியாக இருந்தால் லைஃப்பும் ரொம்ப சரியாக இருக்கும். போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் பக்கம் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். என் ஸ்டாஃப் ஹவுஸில் கூட இதில் கூட கிளாக்கில் கூட பார்த்தேன். சம்டைம்ஸ் ஓடுறோம், சம்டைம்ஸ் ஸ்லோவாக போகிறோம், எல்லாமே தான். ஒரே மட்டும் ஓடவும் முடியாது நம்மளால். ஆனால் வரக்கூடாது, எப்போ போகிறது? ஸோ இது முடிச்சுட்டு கிளாஸ் வேறு இருக்குது நமக்கு. ஸோ நம்ம வேலையும் பார்க்கணும்ல. ஸோ நம்ப மாட்டீங்க, நான் இங்கே சவுண்டு போடுறது அங்கே கேட்குது. ஏலே, நம்ம வெஹிக்கல் கார்ட்ஸ் இருக்குல்ல, டிசைன் பண்ணதே அதுக்கு தான். ஸோ அந்த காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 5000 இயர்ஸ் பிஃபோர் நம்ம கேர்ள்ஸ் இருக்காங்களே, வெறும் பூவெல்லாம் பொறிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்குன்னு அவங்க பூ பறிக்கிற பொண்ணுங்க மட்டும் நினச்சிடாதீங்க, அவங்களும் வேட்டையாடி இருக்காங்க. ஆனால் அவங்கள விட பாய்ஸுக்கு அந்த வெஹிக்கல் கார்டு இருக்குல்ல, சவுண்டு வேரியேஷன் இருக்குது. ஸோ அது வரையும் கேட்க நம்ம சவுண்ட்ஸ் வந்த பாதை அப்படியே சுற்றி போகணும். ஸோ எல்லாம் பீப்புள்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இதுவும் இருக்காது. ஷூட்டிங்லாம் இங்கே தான் எடுப்பாங்க. ஏன்னா ரொம்ப வைல்டு ஃபாரஸ்ட்டில் யாரும் ஷூட்டிங் எடுக்கிறதில்ல, ஏன்னா அங்கே வந்து அனுமதி இல்லைல்ல. ஸோ அமௌண்ட்டு கொடுத்து அதுவும் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் 5 கிலோமீட்டர் வந்துட்டோம். மேபி 2 கிலோமீட்டர் தான் இருக்குது, ரீச் ஆகிடலாம். அதான் நான் ஆல்ரெடி சொன்னது தான், விடாமுயற்சி, தைரியம் இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரே வழி. ஒவ்வொருத்தவங்க சட்டை போட்டு எந்திரிச்சு போகிறதுக்கே யோசிப்பாங்க பால் வாங்குறதுக்கு. நம்ம 2 மணி இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ இங்கே ஒரு மலை நம்ம இருக்கிறது, அது போக அங்கே ஒரு மலை பார்க்குறக்கே இப்படி இருக்கு. ஸோ லைட்டிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல ரொம்ப பார்த்துருக்கணும், ஏன்னா இந்த மலை ஃபாரஸ்ட் ஏரியா ஓடுது. ஆனால் அந்த மலை என்ன அனிமல்ஸ் இருக்குன்னே சொல்ல முடியாது. ஸோ அங்கே முன்னாடியே போட்டிருந்தாங்களே, ஸோ கால் எடுத்து வைக்கிறது கூட பொறுமையாக எடுத்து வைக்கணும். ஆக்சுவலாக இன்னொன்று யோசிச்சிங்களா, நம்ம இங்கே இந்த இடத்துக்கு போகிறோம், பட் நமக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாறையெல்லாம் இங்கே இருந்திருக்கும், இல்லை வேறு இடத்துல கூட இருந்திருக்கலாம். ஒரு வழியாக போட்டான் பாரு, அவனை விட பெரிய வீரமானவன் சொல்லுங்கள். நம்ம இப்போலாம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு போகிறோம் அவங்க வச்ச பாதையில். ஆனால் புதுசாக ஒரு பாதையை போட்டான் பாரு, அது எவ்வளோ டஃப்பு.
இந்த மாதிரி காலில் ஏதாவது ஏறி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதோ புருன்னு இருந்துச்சு, எதுவும் இல்லை. ஸோ அப்பப்போ செக் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இனி வரதெல்லாம் ரொம்ப ஹேண்ட்லே வேறு மாதிரி இருக்குது ஏறுறது. நம்ம வந்த மலை. ஸோ அங்கெல்லாம் ஏதோ இது இருக்க மாதிரியே இருக்குது. எடுத்துகிட்டு ரொம்ப ஏறிட்டேன், இன்னும் போயிட்டே தான் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி மலை மேலே ஏறுறதுல என்ன இதுனா, ஈவனாக இருந்தால் நீங்கள் 20 கிலோமீட்டர் ஏறுறதுக்கு 7 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. 7 கிலோமீட்ரு ஈவனாக டக்குன்னு ஏறிடலாம். மேலே ஏறுறது 20 கிலோமீட்டர் தாண்டி போகிற மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்கும். அதுதான் கிளைம்பிங் ரொம்ப டஃபஸ்ட்டு. காட்டில் உயிர் வாழணுன்னா எவ்வளோ பசியாக இருந்தாலும் தண்ணி முடிஞ்சால் கிடைச்சா குடிங்க. கிடைக்குதேன்னு இந்த மாதிரிலாம் எதையாவது எடுத்து சாப்பிட்றாதீங்க. ஆல்ரெடி சொன்னதான், இன்டு த வைல்டுன்னு ஒரு படத்துலேயே கூட பார்த்துருப்பீங்க. அவன் எல்லா இடத்துக்கும் போயிருப்பான், பட் கடைசியில் அவனால் பசி தாங்க முடியாமல் ஒன்று சாப்பிட்ருவான். க்ளோஸ். ஸோ நமக்கு அதோடய பண்பு தெரிஞ்சால் சாப்பிட்லாம், இல்லைன்னா சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது. நம்ம கொஞ்சமாக சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பழக்கப்பட்டவங்க இப்போ எவ்வளோ வேணுங்க தான். ஸோ ஓரளவுக்கு பசி தாங்க முடியும் நம்மளால். மிஞ்சி போனால் நான் காலையிலேருந்து இன்னும் வரையும் சாப்பிட்ல. ஸோ இப்போ 2 மணி சாப்பிட்ல. ஸோ உங்களால் முடியும். ஈவன் தண்ணி கூட குடிக்கல. ஸோ உங்களாலே முடியும். ஆனால் நீங்கள் தண்ணி எல்லாமே பெர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போங்க எங்கே ட்ரெக்கிங் பண்ணாலும். உனக்கு ஒரு வீடு இருக்குது. ஸோ நம்ம கோயில் ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம வந்துட்டோங்க ஒரு வழியாக. சித்தர் கோயில்னு சொல்கிறேன் வந்துட்டோம். நம்ம இந்த கோயிலுக்காக வரணும்னு வரல, இந்த மாதிரி ஒரு கிளைம்பிங் ஏறணும்னு தான் வந்தது. ஸோ இதுக்கு பழங்கால வரலாறு இருக்குது. கிட்டத்தட்ட அன்னசென்ட் பீப்புள்ஸ் கிட்டத்தட்ட 3000 இயர்ஸ் பிஃபோரு இந்த கோயிலில் வரல. இந்த மரம், இந்த பிள்ளையாரும் இப்போ வந்தது மெட்டல் சாலை. ஆனால் இந்த கல் தெய்வம் உண்மை ரொம்ப பழமையானது. இதெல்லாம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு வேர்டு இருக்குது, தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாடுடைய இறைவா போற்றி. சிவன் தான் இங்கே மோஸ்ட்லி சவுத் இண்டியன்ஸ் ஃபாலோயிங். நீங்கள் உண்மையாக இருந்தால் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஸோ ஒரு உண்மை பாருங்கள், அந்த இடத்துல காணிக்க சாணி தான். எல்லாமே ஒன்று தான். பூவை நேசிக்கிற அளவுக்கு சாணியை நேசிக்க சொல்ல, ஆனால் அதுவும் இந்த இயற்கை தானே. ஸோ அதுவும் காணிக்க வச்சுருக்காங்க. அனிமல்ஸ்லாம் இங்கே வர ஏரியான்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 1:30 காய்ஸ். ஃபைனலாக நம்ம வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் 2 மலையை தாண்டி வந்திருக்கோம். ஸோ மேன் வர்சஸ் சர்வைவலில் மாதிரி உங்கள் கோயிலாக இருக்கட்டும், இல்லை வேறு எங்கேயாவது ஒரு மலையோ ஏறுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே நிறைய பேர் வந்து சாப்பிட்ருக்காங்க, நிறையா பஜனைலாம் பாடியிருக்காங்க. அந்த கால தெய்வம் பாருங்கள். ஸோ பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். ஸோ சித்தர்கள் கிட்டத்தட்ட அந்த காலத்தில் வாழ்ந்த உண்மையான துறவிகள்னு சொல்லலாம். அவங்க வேதாந்தத்தையும் ஏற்றுக்கல, தம் அறிவை பயன்படுத்தி தம் உலக வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டவங்க சித்தர்கள். ஸோ அவங்க நிறைய மூலிகைகள் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. சமூகத்தில் நிறையா புரட்சி கருத்துக்களை செஞ்சவங்க சித்தர்கள். ஸோ சித்தன்னா வந்து கோயிலை வணங்குறவங்க இல்லை, கோயிலுக்கும் அவங்களுக்கும் எந்த இதுவும் இல்லை. ஸோ மெயினான மடைச்சவங்கன்னு சொல்லலாம். இதோ பாருங்கள், அந்த மலை ரொம்ப கிராசிங்காக இருக்குது. ஸோ சின்ன மலை தான், சின்ன மலைனா பெருசு தான். ஸோ எப்படி ஏறலான்னு ஏற போகிறோம். ஃபைனலாக அங்கே ஒரு கிணறு இருந்துச்சுங்க, அதில் குளியல் போட்டு. ஸோ அதையும் வீடியோ எடுத்துருக்கலாம், ஆனால் வழக்கம் போல் டக்குன்னு போய் குளிச்சாச்சு. ஸோ அதனால் எடுக்கலை. அவ்வளோதான், இப்போ கிளம்பியாச்சு. ஸோ